இஸ்ரேலுக்கு அதிக அளவில் ஆயுதங்கள் அளிக்கும் அமெரிக்கா. அல்ஜீரியா ஐநாவில் கொண்டு வந்த போர் நிறுத்த தீர்மானம். இஸ்ரேலுக்கு ஆதரவாக வீட்டோ, அமெரிக்கா கொக்கரிப்பு. UN ஆர்டிகிள் 6 ஐ பயன்படுத்தி ஐநாவிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றுங்கள். இது உங்களைப் போன்ற உலகநலம் விரும்பிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. UN ஆர்டிகிள் 6 என்றால் என்ன? தற்போதைய சாசனத்தில் உள்ள கொள்கைகளை தொடர்ந்து மீறும் ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர் ஒருவர் பாதுகாப்புச் சபையின் பரிந்துரையின் பேரில் பொதுச் சபையால் அமைப்பிலிருந்து வெளியேற்றப்படலாம். சட்டப்பிரிவு 6 ஐ ஏன் பயன்படுத்த வேண்டும்? ஐநா சபையின் பெரும்பான்மை உறுப்பு நாடுகளால் ஆதரவாக வாக்களிக்கப்பட்ட எந்தவொரு போர் நிறுத்தத்திலும் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதன் மூலம் பாலஸ்தீனத்திலும் உலகளவிலும் அமைதி மற்றும் நீதிக்கு மிகப்பெரிய தடையாக இருந்து வருகிறது. அமெரிக்கா வெளியேறினால் போர் நிறுத்தம் நடக்கும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினரை நீக்க முடியுமா? ஐநா சாசனத்தின் 6வது அத்தியாயம் 2 கீழ் ஐநா சாசனத்தின் கொள்கைகளை ஒரு உறுப்பு நாடு தொடர்ந்து மீறும் போது ஐநா உறுப்பு நாடு அமைப்பிலிருந்து வெளியேற்றப்படலாம். ஐநா சாசனத்தை அமெரிக்கா தொடர்ந்து மீறுகிறதா? ஐநா நிறுவப்பட்டதிலிருந்து 75 ஆண்டுகளில் ஐக்கிய அமெரிக்க அரசுகள் செய்ததைப் போல வேறு எந்த நாடும் ஐநா சாசனத்தின் கொள்கைகளை மீறியதில்லை. UN ஆர்டிகிள் 6 ஐ செயல்படுத்த நான் எவ்வாறு உதவ முடியும்? முடியக்கூடிய சாத்தியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். சமூக ஊடகங்களில் எக்ஸ்பெல் USA from UNN மற்றும் இன்வோக் ஆர்டிகிள் 6 என்னும் ஹேஷ்டேகுகளை பகிரவும். www.invokethe6th.org என்னும் வெப்சைட்டில் உள்ள மனுவில் பதிவிடுங்கள். காசா அழிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்கா ஐநாவின் ஒரு பகுதியாக இருக்கும் வரை ஒரு சுதந்திர பாலஸ்தீனிய நாடு ஒரு புறம் இருக்க ஒரு நீடித்த போர் நிறுத்தத்தை கூட நாம் காண முடியாது. உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகள் போர் நிறுத்தத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டன. அதே நேரத்தில் அமெரிக்கா மீண்டும் மீண்டும் அத்தகைய வாக்குகளை வீட்டோ செய்கிறது அல்லது புறக்கணிக்கிறது. உண்மையில் மிக அண்மையில் நடைபெற்ற பாதுகாப்புச் சபை கூட்டம் போர் நிறுத்த நோக்கத்திற்காக கூட்டப்பட்டது. பின்னர் தீர்மானத்தின் வார்த்தைகள் காரணமாக அமெரிக்காவால் பல நாட்கள் தாமதப்படுத்தப்பட்டது. ஆனால் அது மனிதாபிமான உதவி நீர்த்துப் போவதற்காகச் செய்யப்பட்டது. எனவே போர் நிறுத்தம் ஏற்படவில்லை. காசாவில் மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கையில் போர் நிறுத்தத்திற்காக கொண்டு வந்த தீர்மானத்தில் வாக்களிப்பதைத் தவிர்ப்பதற்கு அவர்கள் வலியுறுத்திய அதே தீர்மானம் திருத்தப்பட வேண்டும் என்று வேண்டுமென்றே வீட்டோவின் மூலம் தீர்மானம் தோற்கடிக்கப்படுகிறது. எனவே ஐநாவிலிருந்து அமெரிக்காவை வெளியேற்ற வாக்களிப்பீர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய போர் நிறுத்த தீர்மானத்தை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுப்போம். அமெரிக்கா கொக்கரிப்பு. காசாவில் உடனடியாக மனிதாபிமான போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று அல்ஜீரியாவால் முன்வைக்கப்பட்ட புதிய ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தடுக்க அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற ஹமாஸின் கோரிக்கைகளை இஸ்ரேல் பிரதமர் பென்ஜமின் நெதன்யாகு நிராகரித்தார். போர் நிறுத்தம் என்பது ஒரு கனவு என்றும் மாயை என்று அறிவித்துள்ளார். மேலும் ரஃபாவில் தாக்குதல் நடத்தாமல் வெற்றியடைய முடியாது என்றும் போர் முழுமையடையாது என்றும் தெரிவித்துள்ளார். காசாவில் டெய்ர் அல் பலா மற்றும் ரஃபா விளிம்புகளில் உள்ள விவசாய நிலங்கள் மீது இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 10 பாலஸ்தீனியர்கள் ஒரே இரவில் கொல்லப்பட்டனர் என்று வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் ஏராளமான தொழிலாளர்களை இஸ்ரேலிய படைகள் கைது செய்துள்ளதாக காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள ரஃபா நகரில் இஸ்ரேலின் தரைவழித் தாக்குதலை முன்னெடுப்பதாக நெதன்யாகு அளித்த வாக்குறுதியை பாலஸ்தீனத்திற்கான ஐநா சிறப்பு அறிக்கையாளர் விமர்சித்துள்ளார். காசாவில் சிக்கியுள்ள மக்கள் எதிர்கொள்ளும் இடைவிடாத வேதனைகளுக்கு மத்தியில் ரஃபா பாலஸ்தீனியர்களின் இருப்பின் கடைசி வரிசையாக நிற்கிறது என்று பிரான்செசா அல்பானீஸ் எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இன்னொரு நக்பாவை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? நிஜமாகவே நாம் புத்தி பேதலித்து விட்டோமா என்று கேள்வி எழுப்புகிறார். நக்பா என்பது இஸ்ரேலிய பயங்கரவாதிகளின் வெற்றியை குறிப்பது.
கடந்த முறை 1947 நடந்த நக்பாவில் நிராயுதபாணிகளான எண்ணற்ற பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு அடித்து துரத்தப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டனர். இப்படி வெளியேற்றப்பட்டவர்களின் ஒரு பகுதியினர்தான் இன்று ஜோர்டான் எல்லையில் உள்ள மேற்கு கரை பகுதியிலும் எகிப்து எல்லையில் உள்ள காசா பகுதியிலும் வசிக்கிறார்கள். இப்போது காசா காலியாகிவிட்டால் அங்கிருந்து இஸ்ரேல் பயங்கரவாதிகள் எகிப்துக்குள் ஊடுருவுவார்கள் என்பதில் ஐயமில்லை. WHO எனப்படும் உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயஸ் கூறியதாவது: காசாவிலுள்ள நாசர் மருத்துவமனையில் ஒரு வாரகாலமாக இடப்பட்ட முற்றுகையைத் தொடர்ந்து தற்போது நடந்து வரும் சோதனைக்குப் பிறகு மருத்துவமனை இப்போது செயல்படவில்லை. நேற்றும் அதற்கு முந்தைய நாளும் நோயாளிகளின் நிலைமைகள் மற்றும் முக்கிய மருத்துவ தேவைகளை மதிப்பிடுவதற்காக உலக சுகாதார அமைப்பின் குழு உறுப்பினர்கள் மருத்துவமனைக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. மருத்துவமனையில் இன்னும் சுமார் 200 நோயாளிகள் உள்ளனர். குறைந்தது 20 பேரையாவது அவசரமாக வேறு மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறினார். காசாவில் பேயாட்டமாடும் இஸ்ரேலின் பயங்கரவாத செயல்களைக் கண்டு பொறுமை இழந்த பிரேசிலின் பிரதமர் இனாசியோ லூலா டா சில்வா வெளியிட்ட அறிக்கை வருமாறு: வீட்டோ அதிகாரம் முடிவுக்கு வர வேண்டும். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் உறுப்பினர்கள் அமைதிவாத வீரர்களாக இருக்க வேண்டும், போரைத் தூண்டும் நடிகர்களாக இருக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். தகுதியில்லாதவர்களின் கைவசம் இருக்கும் வீட்டோ அதிகாரம் நாய் படாத பாடுபடுகிறது. இந்த நயவஞ்சகர்கள் சிறப்பு அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு நல்லவர்கள் போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் உண்மைக்குப் புறம்பாகப் பேசும் மிகப்பெரிய வேடதாரிகள். ஹீப்ரு செய்தித்தாள் இஸ்ரேல் ஹயோம் வெளியிட்ட செய்தியில், முழு ஹமாஸ் உயரடுக்கினரும் யஹ்யா சின்வார், முஹம்மது அல் டெய்ஃப் மற்றும் மர்வான் இசா ஆகியோர் இன்னும் உயிருடன் உள்ளனர். அவர்கள் தொடர்ந்து வேலை செய்கிறார்கள், திட்டமிடுகிறார்கள், தாக்குதல் நடத்துகிறார்கள். இது இஸ்ரேலுக்கு ஒரு பரிதாபகரமான தோல்வியை குறிக்கிறது என்று குறிப்பிடுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் நடந்த சண்டைகளில் 20 IDF படையினரும் அதிகாரிகளும் காயமடைந்ததாக ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவிக்கிறது. மாரிவின் செய்திகளின் கூற்றுப்படி, தெற்கு லெபனானில் இருந்து சஃபேத்தில் உள்ள வடக்கு மாவட்ட கட்டளையகத்தின் மீது சமீபத்தில் நடந்த குண்டுவீச்சின் விளைவாக 10 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள், அதிகாரிகள் காயமடைந்தனர் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த உலகை மதிக்காமல் இந்த உலகம் முழுவதும் இணைந்து கூறும் ஒரு வார்த்தையான பாலஸ்தீனத்துக்கு என்று ஒரு தனி நாடு என்ற கோர்ஸை நிராகரித்துள்ளது. இன்று நடந்த மந்திரி சபை கூட்டத்தில் பாலஸ்தீன நாட்டை உருவாக்கும் வெளிநாட்டு சக்திகளின் எந்த ஒரு முயற்சியையும் நாடு முற்றிலுமாக நிராகரிக்கிறது என்று அறிவிக்கும் ஒரு நடவடிக்கைக்கு அரசாங்கம் ஒருமனதாக ஒப்புதல் அளித்தது. இன்று ஞாயிற்றுக்கிழமை அமைச்சரவைக் கூட்டத்தின் தொடக்கத்தில் நெதன்யாகு இந்த நடவடிக்கையை அறிவித்தார். காசாவில் ஹமாஸுக்கு எதிரான போருக்குப் பிறகு ஐநா சபை மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி பைடனின் நிர்வாகத்தில் உள்ள பல்வேறு சக்திகள் கூட இஸ்ரேலை 2 நாடுகள் தீர்வை ஏற்க வலியுறுத்தியுள்ள போதிலும் இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது.